உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த பேங்க்காரங்களுக்கு மனுஷத்தன்மையே இல்லையா? இப்படி திடீர்னு பேங்க்ல இருந்து நோட்டீஸ் அனுப்புனா நீ தனியா வேற இருக்க, என்னதான் பண்ணுவ? பேங்க் நோட்டீஸ பார்த்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கல. ஒரேடியா எங்களை நீ ஒதுக்கி வைக்கணும்னே நினைச்சிட்டியா? அண்ணி ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க. அப்போ நீ தனியால இருந்து என்ன பண்ண போற? என்ன பண்றதுன்னு நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த நோட்டீஸ் விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது லாயர் மூலமா தான் எனக்கு தெரியும். அவரு பேங்க்காரங்களுக்கு தானே வேலை பாக்குறாரு. அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் 3வது மனுஷி ஆயிட்டேன்ல. ப்ளீஸ் அண்ணி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அதை விடு. இப்ப என்ன பண்ண போற சொல்லு. பாத்தியா, உன்கிட்ட இருந்து பதிலே வரல. இதுக்குதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நமக்குன்னு உதவி செய்ய ஒருத்தர் வேணும்னு. முதல்ல நீ லாயருக்கு போன் பண்ணு. அண்ணி இந்த விஷயத்தை நானே பாத்துக்கிறேன். நீயே பாத்துக்கிறியா? நீ இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா நீ கடன் அடைக்கிறதுக்காக ஜெயிலுக்கு கூட போக வேண்டியிருக்கும். என்னது ஜெயிலுக்கா? சித்தம்மா சித்தம்மா நீ ஜெயிலுக்கு போயிடுவியா? சித்தம்மா நீ ஜெயிலுக்கு போகாத. பாத்தியா, ஜெயிலுன்னு சொன்னது குழந்தை எப்படி பயந்து போயிட்டான்னு. ஒருவேளை நிஜமாவே நீ ஜெயிலுக்கு போயிட்டா? அண்ணி ப்ளீஸ் இந்த மாதிரி பேசுறத நிறுத்துங்க. அப்ப நான் சொல்ற மாதிரி லாயருக்கு போன் பண்ணு. ஹலோ ஹலோ சார், வணக்கம். நான் தான் சீதா பேசுறேன் சார். சீதானா? சுலோச்சனாவோட நாத்தனார். நீங்க கூட அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்களே. ஓ யா, சீதா சொல்லுங்க, என்ன விஷயம்? சார் எனக்கு ஒரு பேங்க் லோன் இருக்கு. பேங்க்ல லோன் வாங்கியிருக்கோம். இப்போ பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல சார். ஓ மை காட், பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கா? Then it very serious. பாருங்க சீதா மேடம், 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் they can file a case on you. Section 406 or 420. இந்த விஷயத்தை நம்ம போன்ல பேச வேண்டாம். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க டைரக்டா ஆபீஸ்க்கு வந்துருங்க, அங்கேயே பேசிக்கலாம். சார் நான் ஆபீஸ்க்கு போகணும் சார். ஆபீஸ்க்கு போகணுமா? இங்க பாருங்க சீதா, இந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு லேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா அடுத்த 2 நாள் நான் ரொம்ப பிஸி. பாவம், நீங்க வேற ஆபீஸ் போகணும்னு சொல்றீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கோர்ட்டுக்கு போற வேலை இல்லைன்னா நானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். சரிங்க சார், நான் இன்னைக்கே வரதுக்கு ட்ரை பண்றேன். தட்ஸ் பெட்டர். தேங்க்யூ சார். என்ன சூரி, மிராக்கல் நடந்திருக்கு. நம்ம ராமு என்னமா புரிஞ்சு நடந்துக்கிறான். இல்லையா பின்ன என் பேரன நீ என்ன நினைச்சிட்ட? அவ ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் மாதிரி. அது ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் இல்ல சூரி, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். நம்ம ராமு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். நீங்க 2 பேரும் பேசுறத கேட்டா ஏதோ என்ன கலாய்க்கிறதுக்காகவே பேசுற மாதிரி இருக்கு. இல்லடா, இது நிஜமாவே ஆச்சரியம் தான். இதெல்லாம் நீ எப்படி கத்துக்கிட்ட? இன்னும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட? மிடில் கிளாஸ் லைஃப்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம சென்னையில சொந்த வீடு வாங்குறது இன்னும் கஷ்டம். அப்புறம் இவ்ளோ கஷ்டப்படுறவங்கள பார்த்தாதான் புரியுது நான் எவ்வளவு சொகுசா வாழ்ந்திருக்கேன்னு. இது வரைக்கும் என் வீட்டுல கரண்ட் கட் ஆகி கூட நான் பார்த்தது இல்ல. ஆனா மிடில் கிளாஸ் லைஃப்ல கரண்ட் கட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிக்கணும்ன்ற டென்ஷன்லயே இருக்காங்க. இப்ப இவர் ராமு இல்ல புத்தன், ஞான உதயம் கிடைச்சிருக்கு போல. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? அவங்க கூட உட்காந்து பேசும்போது, அவங்க கூட பழகும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ 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 ஐயோ, நீ இப்ப பழகுனவங்க கிட்ட இவ்ளோ விஷயம் கத்துக்கிட்ட. உன் கூட பல வருஷமா ஃப்ரெண்டா இருக்கேன், நான் என்னடா கத்துக்கிட்டேன்? தாத்தா, இவன் என்ன ரொம்ப கிண்டல் பண்றான். டேய் இவன் பேச்ச விடுறா, இவன் அதுக்கெல்லாம் ஒர்த் இல்ல. கரெக்ட் தான். நீ இன்னும் அவங்களோட நல்லா பழகு, நிறைய தெரிஞ்சுக்கோ, சரியா? தாத்தா, ஆபீஸ் ரிமைண்டர். டேய் லேட் ஆயிடுச்சு, வாடா. தாத்தா,
இன்னைக்கு நீங்க வரலையா? அது நான் வந்த தயவு செஞ்சு வராதீங்க. நீங்க வந்தா என்னால வேலை செய்ய முடியாது. சூரி கேட்டியா? நீ அவன வேலை செய்ய விட மாட்டியான். அப்படின்னா யார் கூடவும் பழக விட மாட்டியான். அம்மா வாடா. அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வீட்டுக்கு வர லேட் ஆகுமா? நீ உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நிதானமா வீட்டுக்கு வாமா. இவளை நான் பாத்துக்கிறேன். சரி, ஸ்கூல்ல இருந்து வந்ததும் ஹோம்ஒர்க் பண்ணணும், சரியா? அப்பா நான் போயிட்டு வரேன். அம்மா போயிட்டு வரேம்மா. பேங்க் நோட்டீஸ பார்த்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு நீ தெரியப்படுத்தவே இல்லல. நீ இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா இந்த வீட்டு கடன் அடைக்கிறதுக்காக நீ ஜெயிலுக்கு கூட போக வேண்டியிருக்கும். என்னங்க, குழந்தைக்கு லேட் ஆகுது, ஸ்கூல்ல விட்டுட்டு வாங்க. சரி தங்கம், 2 நிமிஷத்துல வந்துடுறோம்மா. பாத்தியா தங்கம், ஓ இன்ஜினியர் தாத்தாவ மெஷினோட ஃபைட் பண்றதை விட்டுட்டு இப்ப பழைய பேப்பருங்களோட குஸ்தி போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னம்மா இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க? உன் அம்மா ஏதாவது திட்டினாங்களா? சீதா என்ன தேடி வருவா. சீதா நிலையத்துக்கு பாதுகாவலனும் உனக்கு வரப்போற புருஷனும் ரெண்டும் நான் தான். சீதா நிலையத்துக்கு பாதுகாவலனும் உனக்கு வரப்போற புருஷனும் ரெண்டும் நான் தான். என்னாச்சு நீ டல்லா இருக்க? ஐயோ, இன்னைக்கு பேசவே கூடாதுன்னு டிராபிக்ல கூட கண்ட்ரோல்டா வந்தேன். ஆனா உன்னோட டல்லான ஃபேஸ பார்த்து பேசி தொலைஞ்சிட்டேன். அதுக்குள்ள மௌன விரதத்தை முடிச்சிட்டியா? காலையிலேயே ஒருத்தி என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டா. நீ வாங்கி கட்டிடுமா? போடி. என்னாச்சு நீ சீதா? இல்ல ஒண்ணும் இல்ல. இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு. ஹே, இதுக்கு என் பொண்ணே பரவாயில்ல. தொடுடி சொல்றேன். கண்டிப்பா சண்டைதான். அது என்னன்னு சொல்லட்டுமா? நேத்து உங்க அண்ணி உன்னை பார்க்க வந்தாங்களா? எனக்கு ஏற்கனவே தெரியும் உன் முகம் இப்படி வாடி போயிருக்குன்னா அதுக்கு காரணம் உன் அண்ணியா தான் இருக்கணும். நான் என்னதான் உன்னை சமாதானப்படுத்தினாலும் உன்னோட ஃபேஸ் ஃப்ரீசர் சிஸ்டம் மாதிரியே இருக்கும். சரி விடு, நான் உனக்கு டைம் தரேன். சீக்கிரமா நார்மலுக்கு வா. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் they can file a case on you. Section 406 or 420. இந்த விஷயத்தெல்லாம் போன்ல பேச முடியாது. டைரக்டா நீங்க கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க, அங்க பேசிக்கலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.